பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் தந்து ஏமாற்றுவது, பித்ருக்களின் சாபம், பித்ருக்கள் பெற்ற சாபம், குரு துரோகம், சந்திரனே அஸ்தத்தில் இருந்தால் நீரினால் ஏற்பட்ட தோஷம். நீரினால் ஏற்பட்ட தோஷம்னா நீர்நிலைகளை களங்கப்படுத்துவது, அசுத்தப்படுத்துவது, அல்லது நீர்நிலைகளை தூர்ந்து போகச் செய்வது, இது எல்லாம் அஸ்தத்துல வரும். அடுத்து சித்திரை 3, 4ஆம் பாதம், அதாவது துலாத்துல இருக்கிற சித்திரை. தாசிகளை இழிவுபடுத்துவது, பொதுமக்களை ஏமாற்றுவது, மனைவி வழி உறவுகளை துன்புறுத்தி அவர்கள் சாபத்தை பெறுவது. இப்ப கணவனையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எழுதியது. ஏன்னா கணவன் மனைவி கணவனை துன்புறுத்த மாட்டாள் என்ற நம்பிக்கையில எழுதுனது. அதனால பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் தான் என்ற அடிப்படையில் எழுதப்பட்டது. எனவே வாழ்க்கை துணை அப்படிங்கும் போது அந்த பாவகத்தில் இருக்கின்ற செவ்வாய் 3, 4 ஆகிய பாவகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகசீடம் 1, 2 வரும். அதே மாதிரி சித்திரையில 3, 4 வருது. கணவனையும் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அதனால மனைவி வழி உறவுகளை துன்புறுத்தி அவர்களுடைய சாபத்தை பெறுவது, சகோதரர்களுக்கு உரிய பங்கினை தராமல் ஏமாற்றுவது, சகோதரிகளையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உடன் பிறந்தாரை அல்லது அப்படின்னு போட்டுக்கோங்க. சித்திரை 3, 4 மட்டும்தான், 1, 2 கிடையாது. துலா ராசியில இருக்கின்ற சித்திரை 3, 4. அடுத்த அனுஷம், இறக்கும் தருவாயில் மனம் வேதனைப்பட்டு வருந்தி சாபமிடுவது, ஆயுள் முடியும் முன்பே கொலை செய்வது, பிரேதத்தை அவமதிப்பது, பிரேதத்தை சிதைப்பது, உணவில் கலப்படம் செய்வது, உணவுப் பொருளில் நஞ்சை கலப்பது. நிறைய ஃபுட்டுல கெமிக்கல்ஸ் கலந்து வருது இல்லையா, அதெல்லாம் இதுல வந்துடும். நோயுற்றவர்களுக்கு துன்பத்தை இழைப்பது, இது எல்லாமே அனுஷத்துல வந்துடும். பிரேத சாபம் முக்கியமா, அதுல பிரேத சாபம் தான் முக்கியம்.